படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை காட்டுறாங்க. ஒரு அப்பா அம்மா 2 பொண்ணுங்க. அப்பா பேர் பரிமளா, அம்மா பேர் சுதந்திரம். பெரிய பொண்ணு பேர் பராசக்தி, சின்ன பொண்ணு பேர் மதுமிதா. பொண்ணுங்க 2 பேரும் காலேஜ் போகிறாங்க. வாடகை வீட்டில் தான் குடியிருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் தான் யோகி பாபு. டெய்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண மறந்துடுறாங்க. தண்ணி டேங்க்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே ஊற்றுது. அதனால் ஹவுஸ் ஓனர் டென்ஷன் ஆகி திட்டுறான். பரிமளா ஃபேமிலி நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. சின்ன பொண்ணு மதுமிதா காலேஜ் போயிட்டு வரும்போது வர்கீஸ்னு ஒரு ரவுடி பிரச்சனை பண்ணுறான். லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு நாள் வர்கீஸ் பரிமளா வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். மதுமிதாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான். பெரிய பொண்ணு பராசக்தி அவனை திட்டி அனுப்பிடுறான். அடுத்த நாள் மதுமிதா காலேஜ் போயிட்டு வரும்போது கையை பிடிச்சி இழுத்து ஒரு செல்ஃபி எடுத்துடுறான். அந்த செல்ஃபியும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டுடுறான். அதனால் பொண்ணோட அப்பா பரிமளம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்கீஸை போட்டு தள்ளிடலாமா, அவனோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொன்னா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் தீபாவளி. பரிமளம் பொண்ணுங்களுக்கு பட்டாசுலாம் எதுவும் வாங்கிட்டு வரல, ஸ்வீட் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால் மொட்டை மாடிக்கு போய் எல்லோரும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறத வேடிக்கை பார்க்குறாங்க. பரிமளம் பட்டாசு வாங்காமல் அந்த பணத்தை மீதி பண்ணி தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்கான். மறுநாள் தீபாவளி. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரோட்டில் அந்த ரவுடி வர்கீஸு செத்து கிடக்கிறான். பரிமளா ஃபேமிலி அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து யார் கொன்னது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒருத்தர் மாற்றி சந்தேகப்படுறாங்க. ஏன்னா நேற்று தான் பரிமளத்தை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. காலையில் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பரிமளா ஒய்ஃப் சுதந்திரம் தம்பி மாதிரி ஒருத்தன் போயிட்டு இருந்திருப்பான். அவனை பார்த்ததும் சுதந்திரத்துக்கிட்ட உன் தம்பி மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்பான். ஆனால் அவள் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருவா. ஒருவேளை சுதந்திரோட தம்பி கொலை பண்ணியிருப்பானா அப்படின்னு ஒரு டவுட்டு பரிமளத்துக்கு இருக்குது. பரிமா அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். பரிமள தம்பியும் சுதந்திரம் தம்பியும் ஒன்றா சேர்ந்து ரூம் போட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அடுத்ததாக போலீஸ் என்கொயரி வரும். அதனால் பாபநாசம் படத்தில் வர மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும் அப்படின்னு பரிமளம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பரிமள ஒய்ஃபு பாபநாசம் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, அதனால் மறுபடியும் பாபநாசம் படம் பார்க்கணுன்னு கேட்குறான். அதனால் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுது. அதனால் டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனால் போலீஸ் வீட்டுக்கு வராமல் ரோட்லேயே நின்று பார்த்துட்டு போயிடுது. இந்த கேஸை என்கொயரி பண்ணுற இன்ஸ்பெக்டர் பேர் எம்பெருமான். அவன் ஒரு திண்ணி பண்டாரமாக இருப்பான். இன்ஸ்பெக்டர் எம்பெருமான் பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கழுத்தை கம்பியால் நெரிச்சதாலும் கையை வெட்டினதாலையும் செத்துட்டான் அப்படின்னு ரிப்போர்ட் வரும். அடுத்ததாக பெரிய பொண்ணு பராசக்தி ஒரு பையனை லவ் பண்ணோம். அவன் பேர் சிட்டரசன் அப்படிங்கிற சிட்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க அவனை. சிட்டுங்கிறவனை தான் பி பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருக்கா. சிற்றரசன் இப்போ பைக்கை காணான்னு எம்பெருமான் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான். இன்ஸ்பெக்டர் எம்பெருமானும் கம்ப்ளைண்டை வாங்கிட்டு அனுப்பி வச்சிடறான். யார் வர்கீஸை கொலை பண்ணது அப்படின்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. வர்கீஸோட அப்பாவை கொண்டவனை வர்கீஸு கொண்டு இருப்பான். ஒருவேளை அவனுடைய பசங்க யாராவது இவனை கொண்டு இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறான். இன்னொருத்தன் வர்கீஸோட ஃப்ரெண்டு நிக்கோலஸ்ன்னு அவன் பண்ணியிருப்பானோன்னு சந்தேகப்படுறான். எம்பெருமான் இன்ஸ்பெக்டர் வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அவங்க எல்லாரும் நிக்கோலஸை தான் சொல்கிறாங்க. இங்கே இப்போ பரிமள வீட்டுக்கு ஒரு ஸ்பீட் போஸ்ட் வருது. அந்த லெட்டரில் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த 4 பேரில் ஒருத்தங்க தான் வர்கீஸை கொன்னது, அது யாருன்னு எனக்கு தெரியும், அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், அதனால் 10 லட்ச ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் போட்டு இருக்கு. பரிமளம் அவன் சின்ன பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறான். சின்ன பொண்ணு மதுமிதாவை கூப்பிட்டு கேட்டால், நான் வர்கீஸை லவ் பண்ணல, ஆனால் ஒரு நாள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவன் என் கையை பிடிச்சி இழுத்து எனக்கு முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவ்வளோ உள்ளுக்குள்ளே லவ் பண்ணியிருப்பா. அதனால் வர்கீஸு செத்ததால் இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. இந்த பக்கம் வர்கீஸோட அம்மாவுக்கும் நிக்கோலஸுக்கும் தொடர்பு இருக்கும். அதனால் வர்கீஸு நிக்கோலஸுக்கும் சண்டை வந்து அவனை அடித்து காட்டியிருப்பான். ஒருவேளை அவன் கொண்டு இருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் போலீஸ்க்கு இருக்கும். வர்கீஸு சென்னையில் போதைப்பொருள் எல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பான். அந்த தொழில் போட்டியில் யாராவது கொண்டு இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் போலீஸ்க்கு இருக்குது. இப்படி எல்லா ஆங்கிள்லேயும் இன்ஸ்பெக்டர் எம்பெருமான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். வர்கீஸோட இன்னொரு ஃப்ரெண்டு அஸ்லாம் முஸ்தபா, வர்கீஸ் கூட போதைப்பொருள் பிஸ்னஸ் பண்ணுறவன், ட்ரக்ஸ் பார்ட்டியெல்லாம் நடத்துவான். அவன் கொண்டு இருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. பரிமளா வீட்டில் இந்த கொலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துருக்கிறாங்க. எல்லாருக்கும் காய்ச்சல். பெரிய பொண்ணு பராசக்தி அவன் லவ் பண்ணுற அந்த சிட்டரசனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அவங்க அம்மா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேணாம், நேரம் வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றா. இப்போ இன்ஸ்பெக்டர் எம்பெருமான் ஒரு ட்ரக் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ரைட் போவான். அந்த பார்ட்டியில் ஒருத்தன் ட்ரக் யூஸ் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறான். அடுத்ததாக பரிமளாவோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வருது. அதனால் அவன் ஊருக்கு போயிடுறான். பரிமளா அக்காவுக்கும் பரிமளா ஒய்ஃபு சுதந்திரத்திற்கும் சண்டை. அதனால் ஒய்ஃப் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். பரிமளா மட்டும் தனியாக ஊருக்கு போகிறா. ஊருக்கு போன பரிமளா தம்பியும் சுதந்திர தம்பியும் சேர்ந்து தான் நாங்கள் வர்கீஸை கொலை பண்ணதா பரிமளத்துக்கிட்ட ஒத்துக்கிறாங்க. இது சுதந்திரத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்கீஸு இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போட்டு விஷயத்த சின்ன பொண்ணு மதுமிதா அவங்க மாமா கிட்ட சொல்லியிருப்பாள். அதனால் ஊரில் இருந்து இவனுங்க கிளம்பி வந்திருப்பானுங்க. சின்ன பொண்ணு மதுமிதா கிட்ட சொல்லி வர்கீஸை ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. மதுமிதாவோட மாமாவும் சித்தப்பாவும் வர்கீஸ் கிட்ட இன்ஸ்டாவில் இருக்கிற ஃபோட்டோவை டெலிட் பண்ண சொல்லி சண்டை போடுவாங்க. அந்த சண்டையில் இவங்க 2 பேரும் சேர்ந்து வர்கீஸை தள்ளி விட்டதில் அவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததில் ஒரு கல் கிடந்தது. அந்த கல் மேலே விழுந்து அவன் செத்துட்டான்னு சொல்கிறாங்க.
இதனால் கோவப்பட்டு பரிமளம் அவன் ஒய்ஃப் சுதந்திரத்துக்கிட்ட ஃபோனை போட்டு சத்தம் போடுறான். தீபாவளி அன்னைக்கு காலையிலேயே சுதந்திரத்தோட தம்பி ஃபோனை போட்டு வர்கீஸ் செத்துட்டான்னு சொல்லியிருப்பான். அவங்க தான் நீங்கள் வீட்டுக்கு வர வேணாம், நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே பரிமளத்தோட ஒய்ஃபு சுதந்திரத்துக்கு தெரியும். அதை பரிமளத்துக்கிட்ட இருந்து மறைச்சிருப்பா. அதனால் இப்போ அவன் செம கோவத்தில் இருக்கான். அடுத்ததான் இங்கே பரிமளத்தோட அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வரும். பரிமளம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சாவுக்கு வர சொல்கிறான். சுதந்திரம் பஸ்ஸிலலாம் வர முடியாதுன்னு சொல்லி ஒரு ட்ராவலர்ஸ் கார் புக் பண்ணி காரில் பொண்ணுங்க 2 பேரும் சுதந்திரமும் ஊருக்கு வராங்க. இவங்க ஊருக்கு வந்ததும் இன்ஸ்பெக்டர் என்கொயரிக்காக பரிமள வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. இன்ஸ்பெக்டர் ஹவுஸ் ஓனர் யோகி பாபு கிட்ட விசாரிக்கிறான். யோகி பாபு சுதந்திரத்துக்கு ஃபோன் பண்ணால் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன நினச்சிருப்பான்னா, மோட்டர் போட்டு ஆஃப் பண்ணாதனால தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதனால தான் திட்டத்துக்கு ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை எடுக்க மாட்டான். இன்ஸ்பெக்டர் யோகி பாபு கிட்ட திரும்ப ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறான். கரெக்டாக இங்கே மோட்டர் போட்டதால் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வருது. யோகி பாபுவும் திரும்ப கூப்பிட்டதால் சுதந்திரம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு பிளாக்ல போட்டுறா. அதனால் யோகி பாபு பரிமளத்துக்கு ஃபோன் பண்ணுறான். பரிமளம் இளவு வீட்டில் இருக்கிறான். ஒரே சத்தமாக இருக்குது. ஃபோனை எடுத்து பேச முடியல. ஃபோனை எடுத்து பேசினாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அவன் ஃபோனு சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. போலீஸு அவங்க வந்ததும் ஸ்டேஷன் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சுதந்திரத்துக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஓரமாக காரை நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைம் பார்த்து பரிமளம் சுதந்திரத்துக்கு ஃபோனை பண்ணி ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டு கோவமாக திட்டிட்டு வச்சிடறான். ஒரு வழியாக சுதந்திரம் இளவு வீட்டுக்கு வந்துடுறா. இளவு வீட்டுக்கு வந்ததும் இவங்க காரை எடுத்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் சுதந்திரம் இன்னும் டென்ஷன் ஆகிறா. பரிமள ஃபேமிலி எல்லா வேலையும் முடிஞ்சு சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. போலீஸு எப்போ வேணாலும் வருங்கிறதால எல்லோரும் பயத்தில் இருக்கிறாங்க. அதனால் வேலைக்கும் போதும் கூட சுதந்திரம் ஒய்ஃபை உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்ததாக வர்கீஸோட அம்மா சின்ன பொண்ணு மதுமிதா கிட்ட விசாரிக்கிறா. என் பையனை லவ் பண்ணியா இல்லையான்னு கேட்குறா. அதுக்கு வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு வர்கீஸு இவளை லவ் பண்ணல, கோமதி தான் லவ் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இவளை வர்கீஸு சும்மா ஓட்டிகிட்டு இருந்தான். வர்கீஸும் கோமதியும் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. அதனால் அவன் மேலே டவுட் கோமதி கிட்ட கேட்குறாங்க, நீ தான் வர்கீஸை கொலை பண்ணியான்னு கேட்டதுக்கு நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ மதுமிதாவுக்கு வர்கீஸு தன்னை லவ் பண்ணல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதனால் ஃபீல் ஆகி ஒயின் பாட்டிலெல்லாம் வாங்கி குடிக்கிறா. வீட்டில் அதை பார்த்துறாங்க. கேட்டதுக்கு ஸ்கின் சைன் ஆகிறதுக்கு தான் குடிக்கிறேன்னு சொல்லிடுறா. பரிமளா போலீஸ் வர சொன்னதுனால போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்குறான். பரிமளா ஸ்டேஷன் போன டைமில் இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டான். அதனால் எஸ்ஐ கிட்ட வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், எதுவாக இருந்தாலும் நானே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துடுவான். இதுக்கு இடையில பரிமளாவோட தம்பியும் சுதந்திரத்தோட தம்பியும் போலீஸு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு வர்கீஸை தள்ளி விட்டதுனால கல் மேலே விழுந்து செத்துட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் போலீஸு அவங்கள போக சொல்லிடுறாங்க. இதுக்கு இடையில வர்கீஸோட அம்மா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி பிரச்சனை பண்ணுறாங்க. என் பையனை கொண்டவங்களை யார் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. போலீஸு அவங்கள விரட்டி அனுப்பிடுறாங்க. எஸ்ஐ இருந்துக்கிட்டு ஏசி கிட்ட எம்பெருமா இந்த கேஸை ஸ்லோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னதுக்கு ஏசி நீ தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு எஸ்ஐ கிட்ட சொல்லிடுறான். எஸ்ஐ பரிமளா வந்த விஷயத்த எம்பெருமான் கிட்ட சொல்கிறான். உடனே எஸ்ஐயும் எம்பெருமானும் கிளம்பி பரிமளா வீட்டுக்கு போகிறாங்க. யூனிஃபார்மில் போகல, மஃப்டியில் தான் போயிருக்காங்க. வீட்டுக்கு போய் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் எம்பெருமான் பெரிய பொண்ணு பராசக்திகிட்ட அவன் லவ்வரை பற்றி கேட்குறான். அவளும் அவனை பற்றி சொல்கிறான். எம்பெருமான் உன் லவ்வரு சிட்டு என்கிற சிற்றரசன் தான் வர்கீஸை கொன்னதுன்னு சொல்கிறான். அதுக்கு பராசக்தி நம்ப மாட்டேங்கிறான். அவன் ஒரு டம்மி சார், அவன் கொலையெல்லாம் பண்ண மாட்டான், அவன் எதுக்கு சார் வர்கீஸை கொலை பண்ணணும்னு கேட்குறான். அதுக்கு எம்பெருமான் அவன் ஒரு ட்ரக் டீலர், 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ட்ரக்ஸை வர்கீஸ் கிட்ட கொடுத்துருப்பான். எல்லா பணத்தையும் இவனே ஆட்டை போகிறதுக்கு வர்கீஸை கொண்டுட்டான். உங்கள் மாமாவும் சித்தப்பாவும் வர்கீஸை தள்ளி விட்டது போனதுக்கப்புறம் சிட்டு அங்கே போய் கம்பியால் வர்கீஸோட கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பானுங்க. இப்போ சிற்றரசனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்ககிட்ட 25 லட்சம் மதிப்புள்ள ட்ரக்ஸை மறைச்சி வச்சிருக்கான். அது எங்கே இருக்குன்னு கேட்டு சொல்லுன்னு எம்பெருமான் பராசக்தி கிட்ட கேட்குறான். பராசக்தியும் ஸ்டேஷன் சிட்டுக்கிட்ட கேட்குறா. அதுக்கு சிட்டு 25 லட்ச ரூபா போதைப் பொருளை உங்கள் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறான். கடைசியாக சிற்றரசன் பராசக்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தப்போ போலீஸ் வந்திருக்கோம். அதனால் அவன் பயந்து அவங்க வீட்லேயே அந்த ட்ரக்ஸை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டிருப்பான். இப்போ எல்லாரையும் முடிஞ்சதும் பராசக்தி ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது எம்பெருமான் அவகிட்ட உனக்கு ராகுல தெரியுமான்னு கேட்குறா. பராசக்தி அதுக்கு காலேஜில் என் கூட படித்த பையன், அவன் என் தம்பி மாதிரின்னு சொல்லுவா. எம்பெருமான் அதுக்கு அவன் என் பையன்னு சொல்லுவான். வெளியே வந்ததும் பரிமளா அவன் ஒய்ஃபு சுதந்திரத்துக்கு கால் பண்ணி அட்டைப்பெட்டிக்குள்ளே ஒரு பொட்டலம் இருக்கும், அதை எடுத்து வைன்னு சொல்கிறான். அதுக்கு சுதந்திரம் வீடு க்ளீன் பண்ணும்போது அந்த அட்டைப்பெட்டியை எடுத்து இடைக்கி போட்டுன்னு சொல்லுவா. உடனே பரிமளத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். எஸ்ஐ மட்டும் தனியாக இந்த கேஸை என்கொயரி பண்ணியிருப்பான். அதில் ஒரு சில விஷயத்தை எஸ்ஐ கண்டுபிடிச்சிருப்பான். இன்ஸ்பெக்டர் பரிமளத்துக்கு தெரியாமையே சில விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிருப்பான். இன்ஸ்பெக்டர் தான் இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணது அப்படிங்கிற விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிருப்பான். இதை அவன் ஏசி கிட்ட சொல்லிடுவான். இன்ஸ்பெக்டர் எம்பெருமான் சிற்றரசனுடைய எல்லா ட்ரக் டீல்ஸையும் கண்டுபிடிச்சிருப்பான். அதை வச்சு சிற்றரசனை மிரட்டி வர்கீஸை கொண்டு இருப்பான். ஏன் இதையெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னா, எம்பெருமான் அவன் பையன் ராகுல் படிக்கிற காலேஜில் சில பசங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை பிரின்சிபல்கிட்ட அவன் சொல்ல அந்த பசங்க எல்லாம் அவனை அடித்து கொண்டு வருவாங்க. பையன் செத்ததால் எம்பெருமானோட ஒய்ஃபும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் ட்ரக்ஸ் மாஃபியாவையும் ஒழிக்கணும்னு
முடிவு பண்ணி வர்கீஸை கொல்ல பிளான் பண்ணி சிற்றரசனை வச்சு அவனை கொண்டிருப்பான். சிற்றரசன் வர்கீஸை கம்பியால் கழுத்து நெரிச்சு கொன்னதும் கீழே தள்ளி விட்டு போயிடுவான். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு உயிர் போயிருக்காது. எம்பெருமான் பின்னாடியே போய் பார்த்துருப்பான். அவன் சாவலன்னு தெரிஞ்ச உடனே அவன் கையை வெட்டி எடுத்து வந்துடுவான். இப்போ பரிமள குடும்பம் வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.